அதாவது இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நிகழ்ச்சி அது நடத்தக்கூடாது, நடத்த வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடல்ல. இப்போ அஸ்ஸாமில் பாஜக இருக்கு, திரிபுராவில் பாஜக இருக்கு, அங்கெல்லாம் இது கிடையாது. அவங்களும் நம்மளோட தேர்தலுக்கு வர்றாங்க. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களை விட்டுவிட்டு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் குறிவைத்து இதை தேர்தல் ஆணையம் நடத்துவது ஒரு பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒரு செயல். அதாவது ஒரு பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல், அந்த 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 அம்மா பேர்ல ஒரு 22 படமா ஏதோ இருக்கு. ஒரு நம்பரே இல்லாத வீட்டில் 500 வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு மூதாட்டி 100-200 இடத்துல வாழ்க்கை போட்டிருக்காங்க. இதை போல அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 லட்சம் வாக்குகள் எப்படி திருடப்பட்டிருக்கின்றன. அதாவது இதை ஒரு அரசாங்கத்தையே களவு செய்வது. இவ்வளவு ஓட்டுகளை திருடின பிறகும் கூட, இவ்வளவு வாக்குகளை திருடின பிறகும் கூட இன்னைக்கு அவர்கள் வாங்கிய வாக்குக்கும் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகளுக்கு வித்தியாசம் இடையில 20,000 ஓட்ஸ் தான் வித்தியாசம். ஸோ இதை ஒரு அரசாங்கத்தையே ஒரு தேர்தல் மூலம் திருட முடியும் அப்படிங்கிற ஒரு புது சதியை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் பாஜக இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கு. மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வெப்சைட்ல இருந்ததுன்னா, இப்போ என்னுடைய தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன், நான் நிற்கிற தொகுதி, இந்த தொகுதியில் பீட்டர் அல்போன்ஸுங்கிற பேரில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் போட்டு பார்த்தா அது தந்துடும். அதுபோல் போலின்னு நான் உடனே சொல்லிடுவேன். அது மாதிரி இந்த டோர் நம்பரில் எத்தனை வாக்குகள் இருக்கு அப்படின்னா அது சொல்லிடும். இந்த டோர் நம்பரில் 150 வாக்குகள் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டுதுன்னா, 35 நாளையில் சிசிடிவி ஃபுட்டேஜை கூட அழிச்சிடுங்கன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் திருட்டுத்தனத்தை மறைக்கிறது தானே. இது எல்லா அரசியல் கட்சிகளையும் அழிக்கிற வேலை. அது அவங்களுடைய கான்செப்டே அதுதான். இந்தியாவில் அவங்கள தவிர வேறு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது. பாஜக மட்டும்தான் ஒரே கட்சி இருக்கணும். இன்னைக்கு அநேகமாக அவங்க கூட்டணி வச்ச பல கட்சிகளை அவங்க அழிச்சு முடிச்சுட்டாங்க. இந்தியாவில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. காங்கிரஸ் அரசு நியமித்த அந்த மாநில தேர்தல் ஆணையர் தான் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதாவது இவங்க இந்த தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள், ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வெளிமாநில குஜராத், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற தேர்தல் பார்வையாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடாமினெண்ட்டாக மெஜாரிட்டி குஜராத் அதிகாரிகள் தான் வந்திருக்கிறாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? இப்போ நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் மகாதேவ்புராவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுனால எதிரொலியாக தான் காங்கிரஸ் அங்கே தோத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மாநிலத்திலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்திட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான எதிரொலியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நிகழ்ச்சி அது நடத்தக்கூடாது, நடத்த வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடல்ல. வாக்காளர் பட்டியலை ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் இதை போல ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன், இறந்தவங்க, வெளியே போனவங்க, இவங்களெல்லாம் சரிபார்த்து நீக்கிறதுங்கிறது ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான்.
இது கடைசியா வந்து 2002 நடந்திருக்குது. இந்த 2002 நடந்ததுக்கும் இப்போ நடப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்க சொல்றோம். அதாவது பொதுவா இதை போன்ற நிகழ்வுகளை வந்து தேர்தலுக்கு முன்னால அவசரமா நடத்துவது வந்து சரியில்லை. சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இப்போ அஸ்ஸாமில் வந்து பாஜக இருக்கு, திரிபுராவில் வந்து பாஜக இருக்கு, அங்கெல்லாம் இது கிடையாது. அவங்களும் நம்மளோட தேர்தலுக்கு வர்றாங்க. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் குறிவைத்து இதை வந்து தேர்தல் ஆணையம் நடத்துவது வந்து ஒரு பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒரு செயல். முதல்ல எங்களுடைய. ரெண்டாவது, ஹரியானாவில் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற தரவுகள் இருக்கு, தகவல்கள் இருக்குல்ல, இது வந்து எதையுமே வந்து தேர்தல் ஆணையம் மறுக்கல. அதாவது ஒரு வந்து பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல், அந்த 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 அம்மா பேர்ல வந்து ஒரு 22 படமோ ஏதோ இருக்கு. ஒரு நம்பரே இல்லாத வீட்டில் 500 வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு மூதாட்டி வந்து 100-200 இடத்துல வாக்கு போட்டிருக்காங்க. இதை போல அவர் வந்து பட்டியலிட்டு இருக்கிறார். இந்த பட்டியலிட்டு அவர் சுட்டி காண்பித்திருக்கிற இந்த கோளாறுகள், இந்த மோசடிகள், குளறுபடிகள் எதையுமே தேர்தல் ஆணையம் மறுக்கல. அவங்க பதிலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் நீங்க அப்பவுமே சொல்லலை, உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது, இப்படித்தான் கேள்விகளை கேட்கிறார்களே ஒழிய இது நடக்கல. ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் களவு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ ஏன் நல்லா தூங்குன, ஏன் அலர்ட்டா இல்லை, ஏன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்காம இருந்தா என்ன, ஒரு நாளை பாய் வளர்த்துருக்கலாம்ல, ஏன் கதவை வந்து நல்ல தாழ்பால் போட்டிருக்கலாம்ல, இப்படிலாம் காவல்துறை கேட்கக்கூடாது. காவல்துறையுடைய பொறுப்பு வந்து அந்த களவு இருந்துன்னு சொன்னா அதை கண்டுபிடித்து கொடுக்கணும், அதை சரி பண்ணணும். நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 லட்சம் வாக்குகள் எப்படி திருடப்பட்டிருக்கின்றன. அதாவது வந்து இதை வந்து ஒரு அரசாங்கத்தையே களவு செய்வது. இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து பாஜக அரசாங்கம் வந்து ஹரியானாவில் இருக்கிறது. நியாயமா தேர்தல் நடந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சி தான் அங்கே நடந்திருக்கணும். ஏன்னா 2 பேருக்குள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப 20,000 ஓட்டு தான் வித்தியாசம். இவ்வளவு ஓட்டுகளை திருடின பிறகும் கூட, இவ்வளவு வாக்குகளை திருடின பிறகும் கூட இன்னைக்கு அவர்கள் வாங்கிய வாக்குக்கும் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகளுக்கு வித்தியாசம் வந்து இடையில 20,000 ஓட்ஸ் தான் வித்தியாசம். ஸோ இதை வந்து ஒரு அரசாங்கத்தையே ஒரு தேர்தல் மூலம் திருட முடியும் அப்படிங்கிற ஒரு புது சதியை வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் பாஜக வந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டாந்துருக்கோம். அதனுடைய ஒரு கட்டம் தான் தமிழ்நாட்டில் உள்ள SIR. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்பொழுதுதான் வாக்காளர் சரிபார்ப்பு முடிஞ்சிருக்கு. கடந்த பிப்ரவரியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு அடிஷன்ஸ் ஒமிஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து டிராஃப்ட் எல்லாம் ஃபைனல் டிராஃப்ட்லாம் ரெடி. இங்கே வந்து நான் திடீர்னு சொல்லி நான் வந்து இன்டென்சிவாக பண்ண போகிறேன், நீங்கள் உடனே 2002 தான் வந்து அடிப்படையான ஓட்டர் லிஸ்ட்டு. இப்போ 2002 அடிப்படையான ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இருந்தால்தான் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வாக்காளராக வர முடியும். 2002 வந்து என்னுடைய பேர் இல்லைன்னு வச்சிங்க, அப்போது நான் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நான் இந்த ஊருக்காரன் தான், இந்த இந்தியாவில் பிறந்தவன் தான், தென்னையில் இருக்கிறவன் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், எனக்கு வாக்கு கொடுக்கணும் நான் நிரூபிக்கிறதுக்கு அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் கதையை கேளுங்க. நான் வந்து 2000 வந்து நான் வந்து 1000 விளக்கு தொகுதியில் இருந்தேன், அங்கே ஓட்டு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிறேன். என்னை பார்க்க வர்ற BLO இருக்காங்கல்ல, அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு போட்டிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து 1000 விளக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியல் இல்லை. அப்போ அவங்க என்னை எப்படி சரி பார்ப்பாங்க? அப்போ என்னுடைய நிலைமை என்ன? நான் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து நான் 6-7 தேர்தல் பார்த்துருக்கிறேன், நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன், ஒரு 50-55 வருஷமாக ஒரு அரசியல் கட்சியில் வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஊழியராக இருந்திருக்கிறேன். என்னுடைய நிலைமையே வந்து இப்போ என் ஓட்டை வந்து பதிவு பண்ணுறதுக்கு நான் 1000 வழக்கு போய் என்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து நான் எடுத்து அதை கொண்டாந்து கொடுத்து அதுக்கு பிறகு தான் என் ஓட்டு சேரணும். இது மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்தவர்களுடைய பெயரை நீக்கணும். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திலும் புலம்பெயர்ந்தாங்க இல்லையா, அங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும், இங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும், அதனால போலி வாக்காளர்கள்லாம் இருப்பாங்க, அதை நீக்கிறோம், அதன் பேர்ல தான் SIR நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய 2002 ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா?
இப்போ இன்றைக்கே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து நம்முடைய எந்த இப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகளே வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுக்கு தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுதில்ல, இதுக்கு இவ்வளோ பெரிய வெரிஃபிகேஷனே வேண்டாம். டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது தேர்தல் ஆணையத்திட்டே இருக்குது. அது வந்து ஒரே படத்தில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ வச்சுங்களேன், உங்கள் படம் இருக்குது, உங்கள் படத்தை போட்டு இந்த படத்தில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது உடனே பார்த்து 100 பேரை தட்டி தரும். என் பேரில் எத்தனை வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உடனே எடுத்து வெளியே கொடுத்துரும். ஒரே டோர் நம்பரில் எத்தனை வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை பூரா பார்த்து அது சரி பண்ணி கொடுத்துரும். அந்த சாஃப்ட்வேரை ஏன் நீ பயன்படுத்த மாட்டேங்கிற? இப்போ இதை வந்து ஊராக போய் நீ அடித்தல் திருத்தல் நீ எழுதி வாங்குறதெல்லாம் பட்டு இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போட்டேன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்களே அதை பண்ணிடுவோம். அரசியல் கட்சிகளை வந்து இப்போ குற்றம் சொல்றார், நீங்கள் ஏன் பண்ணலை, நீங்கள் செஞ்சுருக்கலாமே. இப்போ மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்னு இருக்கு. மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெப்சைட்டில் இருந்ததுன்னா, இப்போ என்னுடைய தொகுதி இருக்குன்னு வச்சிங்களேன், நான் நிற்கிற தொகுதி, இந்த தொகுதியில் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸுங்கிற பேரில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் போட்டு பார்த்தா அது தந்துடும். அது பூரா போலின்னு நான் உடனே சொல்லிடுவேன். அது மாதிரி வந்து இந்த டோர் நம்பரில் எத்தனை வாக்குகள் இருக்கு அப்படின்னா அது சொல்லிடும். இந்த டோர் நம்பரில் வந்து 150 வாக்குகள் இருக்கு. இப்போ ஒரு சாதாரண ஒரு வாக்குச்சாவடி முகவரால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா உங்கள் பேரில் உள்ள ஒரு ஓட்டு வச்சிங்க, உங்கள் பேரில் உள்ள ஓட்டு வந்து 25 பூத்தில் இருந்துன்னு வச்சிங்க, இந்த வாக்குச்சாவடி ஏஜென்ட் வந்து இந்த பூத்தை பற்றி தான் அவருக்கு தெரியும், அவர் அதை தான் பார்ப்பார். இன்னொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குகளை பற்றி அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீ மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்தா இது முழுவதாக நடந்துடும். இது வந்து செஞ்சால் தேர்தல் ஆணையம் ஏன் செய்ய மாட்டாங்க? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நம்ம எல்லா வாக்குச்சாவடியிலையும் சிசிடிவி கேமரா போட்டோம். வந்து கள்ள ஓட்டு போடுறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரே ஆள் வந்து 10 தடவை போட்டு போகிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து தரமாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம். வழக்கமாக வந்து அது 1 வருஷத்துக்கு இருக்கணும். இதை வந்து ஹரியானா மாநிலத்தில் வந்து இந்த வழக்கு போட்ட உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டுதுன்னா 35 நாளையில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பூரா அழிச்சிடுங்கன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் திருட்டுத்தனத்தை மறைக்கிறது தானே. நீ வந்து டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீ போட மாட்டேங்கிற, மிஷின் ரீடிங் ஓட்டர் லிஸ்ட்டு நீ தரமாட்டேங்கிற, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சியை தரமாட்டேங்கிற. இவ்வளவு நீ தராமல் நீ வந்து ஒரு பாஜக மட்டும் தேர்தலை ஜெயித்து கொண்டே இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் மேலேயே நம்பிக்கை இல்லை. அது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. நான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன், ஒரு எலெக்ஷனில் தோக்குறேன், அப்போ அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தால்தான் எலெக்ஷனுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நிற்கும். இனிமேல் என்ன தேர்தல் நடத்தினாலும் சரிதான்டா, நம்ம ஊராக போய் சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு ஜனங்களை பார்த்து 5 வருஷம் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்லது கெட்டதுக்கு போய் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போய் இவ்வளவும் பண்ணுறத ஒரு ½ அன் ஹவரில் வாக்காளர் பட்டியலை சரி பண்ணிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றலான்னா என்ன ஆகும்? இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் அழிக்கிற வேலை. அது வந்து அவங்களுடைய கான்செப்டே அதுதான். இந்தியாவில் அவங்கள தவிர வேறு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது. பாஜக மட்டும்தான் ஒரே கட்சி இருக்கணும். இன்றைக்கி அநேகமாக அவங்க கூட்டணி வச்ச பல கட்சிகளை அவங்க அழித்து முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் எஞ்சி இருக்கிறது வந்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் தான். அவங்களை அழிப்பதற்கான முயற்சி தான் இது. ஒரு பக்கம் எஸ்ஐஆரை வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல வேலை பார்க்க போறவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான். அவங்க வந்து சரியா செயல்பட்டாலே இதை நம்ம தவிர்த்தலாம் இல்லையா? இல்ல, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருந்தது. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் அரசு நியமித்த அந்த மாநில தேர்தல் ஆணையர் தான் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதாவது இவங்க வந்து இந்த தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள், ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர். அதை செய்யலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கும், தேர்தல் ஆணையம் எடுக்கும்.
இப்போ நீங்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ 2 நாளாக அதிமுக வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இந்த நீங்கள் சொல்கிறதா இந்த இன்னைக்கு பிஎல்ஓஸ் போகிறாங்கல்ல, இவங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறது இல்லை, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் திமுக வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்கேயுமே பிஎல்ஓ வந்ததா தெரியல. நான் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறேன், பிஎல்ஓ வந்த மாதிரி தெரியல, யாருக்குமே இன்னும் போகலை. 5 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து தேர்தல் நடக்கின்ற போது வெளி மாநிலத்திலிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து பார்வையாளராக போடுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கே நான் போட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வெளி மாநில குஜராத், இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற தேர்தல் பார்வையாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிடாமினண்டா மெஜாரிட்டி வந்து குஜராத் அதிகாரிகள் தான் வந்திருக்கிறாங்க. பாஜக அரசு எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்க உள்ள அதிகாரிகள் தான் இன்னைக்கு பீகாருக்கு வந்து தேர்தல், மற்ற மாநிலத்திலாம் சும்மா டோக்கன் தான். ப்ராப்ளம் உள்ள கான்ஸ்டுவன்சி இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு மாநிலங்களில் இருக்கிற அதிகாரிகள் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறதுன்னு தெரியல. இந்த ஆன்லைன் ஒரு 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 ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இந்த ஆன்லைன் ப்ரொவிஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் அது வந்து வரல. ஏன்னா நீங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இப்போ இந்த வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கும் போது அந்த ஆன்லைனில் தான் இந்த திருட்டுத்தனங்கள் பூரா நடந்திருக்கு. பேரை ரிமூவ் பண்ணுறது, பேரை சேர்க்கறது எல்லாம் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பகல் பூரா உட்காந்து நீங்கள் அதை அந்த உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரியே போகாது, ஓப்பனே ஆகாது அந்த வெப்சைட்ஸ். அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லிடுவாங்க, இப்போ வந்து சேனலை திறப்போம், நீங்கள் உள்ளே வந்துடுங்கன்னு. உள்ளே போய் மளமளன்னு அடித்து எத்தனை ஓட்டை சேர்க்கணுமோ எத்தனை ஓட்டை அடிக்கணுமோ அவ்வளோ அடிக்கிறது. அதுக்கு ஒரு ஓட்டுக்கு 80 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஓட்டை சேர்க்கறதுக்கு 80 ரூபா, ஒரு ஓட்டை நீக்கிறதுக்கு 80 ரூபா. அந்த வழக்கு தான் இப்போ கர்நாடகாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைனில் நடக்கிற இந்த அயோக்கியத்தனம் வந்து நம்ம ஊரில் தான் வச்சு நடக்கணுங்கிறது இல்லை, வெளி ஸ்டேட்ல இருந்து கூட இந்த ஆன்லைனை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் இது வந்து ஒரு பெரிய மோசடி. இதிலிருந்து தமிழ்நாடு தப்பிக்குமாங்கிறதே எனக்கு பயமா இருக்கு. சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆமா, தேங்க்யூமா, நன்றி.